உத்திரமேரூர் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உத்திரமேரூர் பக்கத்துல இருக்கிற கடம்பர் கோயில் கிராமத்துல இருக்கிற கடம்பநாதர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் எக்ஸாக்டா வெங்கச்சேரிக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம 24ஆம் தேதி கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. இந்த கோயிலோட ஒரு சிறப்பான விஷயத்த சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கடம்பநாதர் கோயில் பற்றிய புராண கதையில் ஒரு பக்தர் தன் தந்தையின் அஸ்தியை காசியில் கரைக்கு எடுத்து செல்லும் போது இத்தலத்தின் தங்கினார். அப்போது அஸ்தி மலர்களாக மாறியதாகவும் இத்தலம் காசியை விட புனிதமானது என்று கூறப்படுகிறது. அதனால் அங்குள்ள செய்யாற்று நதிக்கரை காசிக்கு இணையான புண்ணிய தலமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, கதையின்படி உத்திரமேரூர் அருகே காசியப்ப முனிவரின் ஆசிரமத்தை துன்புறுத்திய அசுரர்களை முருகன் பெருமான் அழித்தார். பின்னர் முருகன் கடம்பநாதர் தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு கோவில் அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயிலில் வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அனைத்து நற்காரியங்களும் தடையின்றி நிறைவேற முதற் கடவுளான விநாயகர் வழிபாட்டுடன் கும்பாபிஷேகம் விழா மங்களகரமாக தொடங்கப்படுகிறது. அதேபோல வருகிற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை யாக பூஜைகள் தொடங்கப்படுகிறது. 24ஆம் தேதி மங்களகரமாக கும்பாபிஷேக விழாவும் சிறப்பாக நடைபெற உள்ளது.